தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த தொண்டு. அப்பர் சுவாமிகள் ஒவ்வொரு தொண்டையும் சொல்கிறார். அதாவது விளக்கினால் பெற்ற இன்பம் இழுக்கினால் பதிற்றியாகும், துளைக்கினன் மலதொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும், அளப்பிள கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறு அப்படின்னா விளக்கினால் பெற்ற இன்பம் இழுக்கினால் பதிற்றியாகும். கோயிலை கூட்டுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பயன், கோயிலை மெழுகுகின்ற பொழுது 10 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்குங்கிறது. இது ஒரு பலன். அதற்கடுத்து பெருமானுக்கு மலர் நம்ம பறித்து கொண்டு அந்த மலரை தொடுத்து சாமிக்கு சாற்றுகின்ற பொழுது நல்ல ஒரு சிவலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அதுக்கு மேலே விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும்னார். நமக்கு ஞானம்தான் முக்கியங்க. பெருமானை அடைவதற்கு என்ன ஒரு வாயில் அப்படின்னா ஞானம் என்று சொல்லக்கூடிய வாயில் மூலமாக தான் இறைவனை சென்று அடைய முடியும். ஞானம் கிடைத்தாலுடைய முக்தி கிடையாது. ஞானம் எப்போ கிடைக்குமா? திருவிளக்கு போட்டால் கிடைக்கும். திருவிளக்கு எப்படி இறைவனுக்கு போட்டாலும் ஒன்று தான், அதே அடியார்களுக்கு போட்டாலும் ஒன்று தான். அதை விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும் அப்படின்னு. அப்புறம் சொல்றார், அளப்பிள கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறேனர். அளப்பிள கீதம்னா திருமுறை சொல்லி பாடுறது அப்படின்னா சினிமா பாட்டில் வர பாட்டெல்லாம் பாடக்கூடாது. திருமுறையில் வரக்கூடிய பாடல் தான் நம்ம பாடணும். ஆமாம், திருமுறை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். 12 திருமுறைகள் இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த பாடலெல்லாம் பாடுனா என்ன வேணாலும் பெருமான் கொடுப்பார் என்று சொல்லி நமக்கு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். இந்த அளப்பிள கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறேன்னு அந்த பாட்டில் நிறைவாக. அதனால் திருவிளக்கு பணி என்று சொல்லுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் திருவிளக்கு ஏற்றுவது அது அடியார்களுக்கு செய்வது ரொம்ப முக்கியம். ஒருவர் அப்படின்னு ஒப்பற்றவர் தனக்கு ஓமை இல்லாதவர் என்று சொல்லி இப்போ சாமி எங்கே வந்திருக்கிறார்? மணப்பந்தலுக்கு வந்துட்டார். அப்படி மணப்பந்தலுக்கு வந்தவர் அவருடைய திருக்கோலத்தை சொல்கிறார். பெருமானுடைய கோலத்தை இந்த 2 பாட்டில் சொல்கிறார்.